أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, ஷஹ்வத் குர்ஆன் கையாளக்கூடிய முக்கியமான வார்த்தையில் உண்டு ஷஹ்வத். ஷஹ்வத் என்ற ஆசை, இச்சை. ஹவாண்டா மனோ இச்சைன்னு படிச்சுக்கிறோமே. ஷஹ்வத் என்ற ஆசை. ஆசை என்றா அதாவது சாப்பிடணும் என்ற ஆசை மனிதனுக்கு இருக்கும், குடிக்கணும் என்ற ஆசை, பெண்ணுடைய ஆசை, பொண்ணுடைய ஆசை, அந்தஸ்துடைய ஆசை, கண்ணியத்துடைய கௌரவத்துடைய ஆசை. இதுல குர்ஆன் சொன்னால நீங்க அப்படியே எடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஷஹ்வாத், குர்ஆன் எங்கேயா ஷஹவாத் அப்படின்னு வந்தால், ஆசைகள் இச்சைகள் என்று வந்தால் இது எல்லாத்தையும் குறிக்கும். ஆனா நமக்கு வாசிச்சோன்னே இச்சை அப்படின்னு வந்தோடனே பெண்ணை மட்டும்தான் குறிக்கும். நம்மளோட சிந்தனையில முதலா போறது எது? பெண் ஆசை. அதைத்தான் அல்லாஹ் ஷஹ்வத் என்றான், ஆசை என்றான். அப்படி இல்லை. குர்ஆன்ல எங்க ஷஹ்வாத் என்று வந்தாலும் அது என்ன குறிக்கும்? இச்சைகள் என்று வந்தாலும் அந்தஸ்து, பதவி, இந்த ஆசையை குறிக்கும். பசி, அதே போல என்ன இந்த குடிக்கிறது, அதே போல கண்ணியம், கௌரவம், அது போல பெண்ணாசை, பொன்னாசை, பொருளாதாரம் எல்லாத்தையும் குறிக்கும். இந்த ஆசைகளிலேயே பலமான, ஸ்ட்ராங்கான, இருக்கிறவருக்கே உணர முடியாத ஒரு மோசமான ஆசை என்ன தெரியுமா? எதென்று நீங்க நினைக்கிறீங்க? உள்ளத்தை பற்றிய வாசிப்பு இருந்தால், உள்ளத்தை பற்றிய சிந்தனை இருந்தால், உள்ளத்தை பற்றி நம்ம எப்பயும் பேத்துக்கு சரியான முறையில் பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நமக்கு தெரிஞ்சிருக்கு நம்மளோட பவாதி உத்தாஃப், பலகீனமான இடங்கள். எந்த எல்லாத்தையும் ஒவ்வொருத்தரா சொல்லி முடிச்சிடலாம், சரியா? எந்த ஆசை பலமான ஆசை என்று குர்ஆன் சொன்னாலும் சொல்லுது. இப்ப நான் சொன்ன பட்டியல சொல்லுங்க. என்ன? பெண்ணாசை, அடுத்தது பொன்னாசை, அடுத்தது அந்தஸ்து, கௌரவம், அடுத்தது பொருளாதாரம், அடுத்தது பசி, தாகம். இப்ப அவர் பொருளாதாரம், ஒரு அந்தஸ்து, பாரக்கல்லாஹு ஃபீக்கும், அந்தஸ்து இருக்குது. இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய ஆசைகளிலேயே மிக மோசமான ஆசையாக குர்ஆன் சொல்லுது. மனிதன் பொருளாதாரத்தை கூட சில இடங்களை விட்டுருவான் அந்தஸ்துக்காக. விளங்கிட்டா? அந்தஸ்துக்காக இந்த இடத்துல நம்ம இதை வாங்கினோம்னா நம்மளோட கண்ணியம், கௌரவம் போயிரும்னு விட்டுருவான். ஆனா அதுக்காக வேண்டி கண்ணியம், கௌரவத்தை விட மாட்டான். விடுறதுக்குன்னு சில இடம் வச்சிருப்பான். எல்லா இடத்துலையும் கண்ணியம் என்ற பகுதிக்கு ஒரு இடம் இருக்கு. பொருளாதாரம் ஒரு இடத்துல எடுப்பான், விடுவான், அப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும். ஆனா இந்த கண்ணியம் என்ற பகுதி இருக்குதே, அது எந்த இடத்துலயும் விட மாட்டான். ஒரு வீடு தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு ஒருத்தன் இறந்துட்டான். என்ன காரணம்னா அவன் நிர்வாணமா இருந்திக்கிறான். அவனுக்கு ட்ரெஸ் கிடைக்கல, அவனால வெளியே ஓடி வர்றதுக்கு என்னது முடியல. அந்த மானம், கௌரவம் என்ற பகுதி இருக்குதானே, மனிதனால என்ன செய்ய முடியாது, விட்டு கொடுக்க முடியாத ஒரு பகுதி. இதனுடைய உச்சகட்டம் அது அந்தஸ்து இருக்கிறது என்றது ஒரு மார்க்கத்தில் பிழையான அம்சம் இல்லை, ஆசை அது. ஆனால் இந்த ஆசை என்றது என்ன செய்யும்? தவறான இடத்துல அப்படி ஊண்டி பிடிச்சுக்கணும். மனிதனால உணர முடியாத ஆசை என்ன சொல்லுங்க? அந்தஸ்து தான். உணர முடியாத ஆசைன்னா சிலர் உலகத்துல பற்றின்மையோடு இருப்பாங்க. ஆனா அந்தஸ்து, அந்த பொருளாதாரத்துல பற்றின்மையோடு இருப்பாங்க. எனக்கு பொருளாதாரமான ஓல அவுட்ல வாழ்ந்துகள், அங்க வாழ்ந்துகள், இங்க வாழ்ந்து, அதையே ரூட்டா பயன்படுத்தி தலைவர் ஆயிடுவான். எது? எந்த ஆசைக்கு போயிடுவான்? தலைமை பதவி போயிடுவான். அவர் எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? ஓலை குச்சியில வாழ்ந்தார், ஒத்த எழுதிப்பான், சரி இதான் நல்ல வழி என்று அதிலே படிய வச்சு ஏறிடுறது. எப்படி? அந்த ஏழ்மையில இருக்கிறத, அதுல வறுமையில இருக்கிறத ஒரு ரூட்டா வச்சு தனது பதவி ஆசைய அதை வச்சுக்கொள்வான். இதனாலதான் நிறைய பேரை பார்க்கலாம், அந்தஸ்து என்றதை அடைகிறதுக்கு பொருளாதார பணிவத்தான் காட்டுவான். அவர் அதை எடுக்கல, அவர் இதை வாங்கல, அதனால அவர் அமைச்சராக இருந்து 100 ரூபா தான் வாங்கினார் அப்படின்னு பப்ளிக்கா வணங்கிட்டா. அப்படி அப்படின்னு இந்த பொருளாதாரத்தை ஒரு பற்றில்லாம இருக்கிறதையே ஒரு ரூட்டா பயன்படுத்துவான். இதுக்கு சீட்ல உட்கார்றது, அந்தஸ்துக்கு, கௌரவத்துக்கு பயன்படுத்துவான். இந்த பொருளாதார இந்த அந்தஸ்து என்ற ஆசை இருக்குதானே, அது சில நேரங்கள்ல நம்மிடத்தில் இருப்பது நமக்கு விளங்காது. காரணம், நம்ம சமாதானம் செய்வோம். நம்ம தான் பொருளாதாரம் வானாண்டு வாழ்றோம், எதுவுமே இல்லைன்னு வாழ்றோம், தேவையில்லைன்னு வாழ்றோம். நமக்கு பதவி ஆசை இருக்குமா? இருக்கவே இருக்காது. அவரே என்ன செய்வாரு? அவருக்கு சொல்லிக் கொள்வார். இவர் நிறைய பேசக்கூடிய பார்க்கிறோம். எனக்கு இந்த தலைமைத்துவ பதவி என்ன செய்யாது, பிடிக்காது, அதனாலதான் நான் முன்னாலேயே போறதே இல்லை.
நான் எந்த இடத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கிறத பார்த்தா நமக்கு ஒரு கவலை வரும். இவர் தலைவராகிட்டா நம்ம நிம்மதியாக இருந்துடலாம். ஏன் தெரியுமா? இதை கேட்டு கேட்டு நம்மளால என்னது, இந்த சீதனம் வாங்காம இருந்து வைஃப்ட 20 வருஷமா நான் என்னது நான் சீதனம் வாங்கி முடிச்சேனா இல்ல அதை பாரு அப்படியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்களே அந்த குரூப் மாதிரி. இதுக்கு சீதனம் எடுத்து முடிக்கிறது என்னது நல்லது, அவ்வளவு வேதனைப்படுறது. நீ செஞ்ச கடமையை சொல்லி காட்டிடுறது கடமை, ஒரு சிறப்பே இல்லை. அதை சிறப்பா சொல்லி காட்டிக்கிறேன். நான் சீதனம் வாங்கி நான் 30 கல்யாணம் முடிச்சு 40 வருஷம் அப்பயே சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறான். இதை விட வாங்கி இருந்தா அவன் நிம்மதியா கௌரவமா கண்ணியமா என்ன செஞ்சிருப்பாங்க இருந்திருப்பாங்களோன்னு நினைக்கிற அளவுக்கு இந்த செயல்பாடுகள் என்ன செய்யும் இருக்கக்கூடிய நிலைமை நம்ம பார்க்கிறோம். இதே மாதிரியான ஒரு அம்சம் தான் இதை வைத்து நம்ம என்ன செய்யறது, இந்த மாதிரியான கண்ணியம் தெரியும். எனவே இஸ்ஸத் அல்லாஹ் தஆலா சொல்றான், இத்தகில்லாஹ் அவர்களுக்கு சொல்லப்பட்டால், அல்லாஹ்வை பயந்துங்கன்னு சொல்லப்பட்ட அஹதத்ஹுல் இஸ்ஸத்து பில் இஸ்ம், பாவத்தின் பெருமை அவனை பிடித்துக் கொள்கிறார். இஸ்ஸத் என்றது அந்த கண்ணியம், அந்த இடம், ஸ்டேட்டஸ், அது அவனை என்ன செஞ்சிருது பிடித்துக் கொள்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அவனை பணிய விடாம இது என்ன செஞ்சிடும் பிடித்துக் கொள்கிறது அப்படி என்றான். ஒரு மனிதன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழிக்கணும் அப்படி என்ற நிலை இருந்தால் இந்த இஸ்ஸத் இருக்குதானே, இந்த கண்ணியத்தின் ஊடாக அழிப்பதை போல அல்லாஹ் வேற எதிலே அழிக்கிறது இல்லை. ஒருத்தனை அழிக்கணும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நினைக்கிற நேரத்தில் கண்ணியம் கௌரவத்தின் ஊடாக அழிப்பதை போல அல்லாஹ் தஆலா வேற எதுவும் வர வேண்டாம். அந்த கண்ணியம் என்றது நீங்க ஃபர்ஸ்ட் சொன்ன வார்த்தை பெருமையோட வந்து நிற்கும். எதோட வந்து நிற்கும்? பெருமை என்ற அந்த பகுதியோட வந்து. சரியான கண்ணியம் எந்த கண்ணியம், அடுத்த பகுதி என்ன பெருமை. அந்த பெருமை என்ற பகுதியில வந்து நிற்கும். பெருமை என்ற பகுதி வந்துட்டு அப்படி என்று சொன்னா சுபஹானல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு ஓடுறாரு, கூட்டத்தோட ஓடுறாரு. ஃபிரௌனுக்கு என்ன தேவையா இருந்தது? இந்த ஊரை விட்டு போனா நான் நிம்மதியாயிருப்பேன், பேசாம இருந்திக்க அந்த கடல்ல விழுந்து அழிஞ்சிருப்பானா அழிஞ்சிக்கிட்ட பின்னால ஓடினான், விரட்டி ஓடினான். ஓடினவங்களை விட்டுருந்தா கூட அவன் என்ன செஞ்சிருப்பான் தப்பிருப்பான். அல்லாஹ் அழிக்கணும்னு ஒருத்தனை நினைச்சிட்டான்னு சொன்னா அதை ஒரு மூமினுக்கு தான் விளங்கும். இதுக்கு அடுத்த ஸ்டெப் வச்சா அது எனக்கு அழிவு தான். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அழிவு தான். உடனே தௌபா செய்யணும்ன்றது யாருக்கு விளங்கும்? ஒரு மூமினுக்கு தான் விளங்கு. ஆனா ஃபிரௌனை போன்றவர்களுக்கு விளங்கல. ஒரு நாட்டையே ஆண்டு கொண்டிருந்தவனுக்கு உள்ளத்தை ஆள தெரியல. அவன் உள்ளத்துல எங்க ஒரு பலகீனம் வருகிறது, நான் எங்க வீழ போகிறேன் என்றது யாருக்கு தெரியல? ஃபிரௌனுக்கு தெரியல. என்ன மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, இந்த ஊரை விட்டு வெளியேற்றுவேன், உன்னை கொல்லுவேன், இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். அதான் ஊரை விட்டு போயிட்டாரு, அப்படியே போறாரு. அந்த அச்சத்தின் காரணமா போயிட்டாரு. சரி போய் சேரட்டும் என்ன செய்யலாம், அதை இருந்திருக்கலாம். போய் சேரட்டும் இருக்காம என்ன செஞ்சாரு, பின்னால விரட்டி போய் அப்பதான் கடல் புழக்கு தானே, அப்பயாவது அற்புதம் நடக்கு நாங்க உட்கார்ந்துருக்கலாம் தானே. அதால இவரும் குரோஸ் ஆகினார், அல்லாஹ் அழிச்சான். பாத்தீங்களா, இதுதான் பெருமை செய்யும். அஸ்ஸலாமு அலைக்கும், இது உங்கள் பாய் நெட்வொர்க் தமிழ். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது போன்ற இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய காணொளிகளையும் இங்கே கண்டு களிக்கலாம். மறக்காம குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு காணொளி வாயிலாக சந்திக்கிறோம். சலாம் சுருவுகளே.